இந்த ஹேங்கிங் பாருங்க எப்படி போட்டிருக்கிறேன் நான். இந்த ஹேங்கிங் நல்லா ஃபினிஷிங்காக வந்துருக்குது. சாரி கலரில் ஹேங்கிங்கு 1 to 1 போட்டிருக்கிறேன். ஏன்னா டேப்லெட் பீடு அதிகமாக போட்டால் வெயிட் ஏறும், அதனால் 1 to 1 போட்டிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஹேங்கிங் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 10 இந்த நீடில் தான் வாங்கணுமா. இதுதான் வந்து ரொம்ப மைனூட்டாக அந்த காது பகுதி இருக்குது பார்த்தீங்களா, ஓட்டப்பகுதி, அதில் லைட்டாக பித்தளை மாதிரி இருக்கும். இதுதான் வந்து சுகர் பீடுக்குள்ளே போகும். நம்பர் 10 தான் வாங்கணும், பார்த்துக்குங்க. இதை வந்து நீங்கள் எந்த கலரில் ஆரி போடுறீங்களோ, அதாவது கோல்டு ஆரி போட்டிருந்தீங்கன்னா கோல்டு நூல், காப்பர் ஆரி போட்டிங்கன்னா ரெட் கலர் போடணும், சில்வர் ஆரினா ஒயிட் கலர் போடணும். எந்த கலரோ அந்த கலர் தகுந்த மாதிரி நூல் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சுகர் பீடு டேப்லெட் பீடு வச்சுருக்குறோம். இப்போ பீடு எப்படி கோர்க்கிறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி கேப் விட்டுருப்போம் லைட்டாக. இந்த கேப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு கீழே உள்ளே விட்டுக்குங்க, விட்டு நாட்டை எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு நான் 5 சுகர் பீடு கோர்த்துருக்குறேன். 5 சுகர் பீடு எடுத்துக்கணும் நீடில், சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 5 சுகர் பீடு 4 5 எடுக்கிறேன். 5 எடுத்தாச்சு. கரெக்டாக உள்ளே போய் பீடு எடுத்துகிட்டு ஒரு 3mm பீடு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா ஒரு சுகர் பீடு எடுத்துட்டு இந்த சுகர் பீடை நீடிலே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் இந்த சுகர் பீடு இந்த 3mm பீடுக்குள்ளே விட்டு இந்த சுகர் பீடோட லாஸ்ட்டில் இப்படி கோர்த்துக்குங்க. கரெக்டாக நம்ம எங்கே குத்தி இருக்கிறோமோ அங்கேயே குத்தணும். இப்போ வந்து ஒரு சிலர் வந்து இந்த ஹேங்கிங் பார்த்தீங்கன்னா அழகாக ஆடும் பாருங்க. இப்போ நம்ம போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஹேங்கிங் பார்த்தீங்கன்னா அழகாக ஆடுது பாருங்க. இப்படி தொங்கனா இப்படி நல்லா ஆடணும். இப்படி ஆடுற மாதிரி இருக்கிறது வந்து அது ஒரு சின்ன டிப்ஸு, ஓகேங்களா. அந்த டிப்ஸு சொல்கிற பாருங்க. இப்போ நம்ம இப்போ போட்டுட்டு நீங்கள் இப்படி இழுத்து பிடிச்சிட்டு இப்படியே அடுத்தடுத்து போயிட்டு இருந்தீங்கன்னா இது இப்படி நிற்கும், அப்படியே தொங்காது, தளராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் லைட்டாக இப்படி இழுத்து விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த போன பார்ட்லேயே திரும்பி வந்து சின்னதாக ஒரு நாட் மாதிரி ஒன்று போட்டுட்டு நெக்ஸ்ட்டுக்குள்ளே போக. இப்போ இதுக்குள்ளே போட்டாச்சு. சின்னதாக ஒரு நாட் மாதிரி போட்டுட்டோம், அந்த இடத்துலேயே போட்டுட்டா தெரியாது வெளியில். இப்போ பாருங்க, இப்போ தொங்குது பார்த்தீங்களா. இதுதான் இதுக்கு இந்த பக்கம் நம்மளே கெஸ் பண்ணி தான் போடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமாக கோர்த்துங்க. நான் கொஞ்சம் லாங்காகவே கோர்த்துட்டு எனக்கு தப்பு வராதுன்னு அடுத்து கீழே இருந்து எடுத்துட்டு 5 சுகர் பீடு எடுத்துக்கணும். நீங்கள் நல்ல லாங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 6 சுகர் பீடும் கூட எடுக்கலாம். எடுத்தாச்சு. ஒரு டேப்லெட் பீடு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ தனியாக கோர்த்து டேப்லெட் பீடை விட்டுட்டு அந்த கடைசியாக அந்த ஒரு சுகர் பீடை விட்டுட்டு இதிலிருந்து கரெக்டாக இதுக்குள்ளே வெளில விட்டு எங்கே எடுத்தீங்களோ அதே இடத்துல, சரிங்களா. விட்டுட்டு எடுத்திங்கன்னா இப்படி லைட்டாக தொங்குது பார்த்தீங்களா, தளருதா. இப்போ இதிலிருந்து இப்போ பின்னாடி பக்கமே விட்டு ஒரு நாட் மாதிரி போட்டிங்கன்னா அது நல்லா தளர்ந்து உங்களுக்கு அழகாக ஹேங்கிங் நல்லா அழகாக தெரியும் உங்களுக்கு. அவ்வளோதான், பார்த்தீங்களா. இந்த கேப்பை ஒரு நூல் கேப் விட்டுக்குங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா டேப்லெட் பீடு கம்மியாக தான் பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா வெயிட் கொடுக்கக்கூடாது. ஏற்கனவே இந்த ப்ளவுஸ் சரியான ஒரு 3/4 கிலோ வெயிட் இருக்கு மட்டும் தெரியுது. அவங்க கேரி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஹேங்கிங் ஓவராக கொடுக்க வேண்டாம். நம்ம ஃபைனலாக முடிஞ்சது ப்ளவுஸு. கிராண்ட் ஒர்க்கு, ப்ரைடல் ஒர்க்கு. ஹேங்கிங் பாருங்கள், நல்லா ஹேங்கிங் வச்சுருக்குது. பீகாக் இப்படி தான் ஹேங்கிங் போடணுமா. இப்போ டேப்லெட் பீட் போடுறீங்கன்னா 1 to 1 போடுங்க, ஏன்னா இது வெயிட்டாக இருக்கும். நீங்கள் டேப்லெட் பீட் போடல இந்த மாதிரி 3mm 4mm 5mm போடுறீங்கன்னா அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்கத்தில் போடலாம். பொதுவாகவே கொஞ்சம் தள்ளி போட்டிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக ஃபினிஷிங் நீட்டாக அழகாக வரும். இதை கையில் போடும்போது இன்னும் அழகாக இருக்கும்.